கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 32 அதனுடைய 8வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆமே, இந்த இடத்துல நாம் ஒரு கைடை பார்க்க முடியும். டூரிஸ்ட் பிளேஸுக்கு போனால் அங்கே நம்ம வழி நடத்த நல்ல நல்ல பகுதியை நமக்கு காட்டித்தர, நல்ல நல்ல சைட்டை நமக்கு காட்டித்தர இந்த இடத்துல அநேக பார்வையாளர்கள் வருவார்கள். இந்த இடம் நம்முடைய மனதை கவருகிற இடம், இந்த இடம் அழகான இடம், இந்த இடத்தை நீங்கள் பார்த்தா மறக்க மாட்டீங்க அப்படின்னு அந்த இடத்தையெல்லாம் கூட்டி கொண்டு போய் காட்ட ஒரு கைடு இருப்பாங்க. எல்லா இடத்துலையும், எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லையும் இருப்பாங்க. அதுதான் இங்கே நடக்கிறது. ஆமீன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நம்முடைய கைடு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதி ஆபத்தில்லாதது, எந்தெந்த காரியங்களை செய்தால், எந்த வழியில் நடந்தால் அந்த பரலோக ராஜ்யத்தை நான் சென்றடைய முடியும், எந்த வழியிலே நடந்தால் சமாதானத்தின் வாழ்க்கையை காண முடியும், எந்த வழியிலே நடந்தால் தேவனோடு சேர்ந்து நடக்க முடியும், எந்த வழியிலே நடந்தால் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய முடியும், எந்த வழியிலே நடந்தால் தேவன் தருவேன் என்று சொன்ன நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு வழிகாட்டுதலை தேவன் தருகிறார். அது மாத்திரமல்ல, ஆபத்துள்ள இடங்களிலே நடக்காத வண்ணம், பிரச்சனைகளிலே நடக்காத வண்ணம், தீங்கிலே சிக்கிக்கொள்ளாத வண்ணம், சாவிலே மாட்டிக்கொள்ளாத வண்ணம் நம்மை தப்புவிக்கும்படியாகவும் அவர் நமக்கு ஆலோசனை தருகிறார். ஆமீன். இந்த நாளிலே அநேகர் சிந்திக்கிறதுண்டு, அநேக காரியங்களை செய்ய வேண்டும், கல்வி பயில வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும், தொழிலை தொடங்க வேண்டும். ஆனால் என்ன செய்வதென்று தெரியாது இருக்கும்போது நாம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்றால் நம்முடைய பரமபிதா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் ஆலோசனை கேட்டால் அவர் சொல்லித் தருவார். நாம் நடக்க வேண்டிய பழியை, நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் போதித்து தருவார். ஆமீன். குழப்பத்தோடு இருக்கிறீர்களா? என்ன செய்வதென்று தெரியாமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம், என்னுடைய எதிர்காலத்தின் நோக்கம், என்னுடைய வாழ்நாளின் நோக்கம் என்ன என்பதை எனக்கு காட்டித்தாருங்க ஆண்டவரே. அந்த அழகான பகுதியை, அந்த அழகான கண் கவரும்படியான அந்த என் வாழ்க்கையின் பகுதி எனக்கு காட்டித்தாரும் ஆண்டவரே. என்ன செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும், எதை தொடங்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறேன், எனக்கு போதித்து தாரும். வசனம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். ஆமேன். அந்த நல்ல ஆண்டவராகிய கைடு அவர் சொல்லுகிறத கேட்டு நாம் நடந்தோம் என்றால் நம்முடைய வாழ்நாளிலே எந்தெந்த பகுதி நன்மையாக, எந்தெந்த பகுதி ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை அவர் நமக்கு காட்டி தந்து அதிலே அவர் பத்திரமாய் பாதுகாத்து நம்மை வழிநடத்தி கொண்டு போக நல்ல தேவனாய் காணப்படுகிறார். அதனாலே அவருடைய போதனையிலே நாம் நடப்போம், அவருடைய சொற்படி நாம் கேட்போம், தேவனுடைய விருப்பத்தின்படி நடப்போம். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை அழகாக, நம்முடைய வாழ்நாள் சந்தோஷமாக, நம்முடைய வாழ்நாள் நமக்கு பிரயோஜனமுள்ளதாக, நாம் சந்தோஷத்தோடும் களிப்போடும் சமாதானத்தோடும் வாழும்படியாக அவருடைய ஆலோசனையில நடப்போம். நிச்சயம் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்து நல்ல ஆலோசனை தந்து நம்மை நடத்துவார். ஆமென்.